ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வெரி வெரி ஓப்பன் டு நம்மளோட இன்புட்ஸ். நம்ம பாடும்போது அவர் வந்து சரி உங்களுக்கு என்ன தோன்றதோ பாடுங்க, இதான் டியூன் சொல்லிடுவாரு. he will give his inputs. அதை தாண்டி வந்து நீங்க இந்த பாட்டுல என்னெல்லாம் பாடணும், வாட் எவர் யூ வாண்ட் இம்ப்ரவைஸ் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. ஸோ நம்ம பாடினதுக்கு அப்புறமா எந்த வெர்ஷன் ஃபைனல் வெர்ஷனா வரப்போகுதுங்கிறது நம்மளுக்கே வந்து அப்பதான் தெரிய வரும். மாயம் செய்தாயோ காயம் செய்தாயோ. ஸோ நான் வந்து ஒரு கிளாசிக்கல் மியூசிக் பாடிட்டு ஃபர்ஸ்ட் போய் டயலாமோ ரெக்கார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி அதுக்கப்புறமா சுக்ரன் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஓகே this is how it's going to go அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஸோ டயலாமோ பாடுங்க. Yes, of course. டயலாமோ டயலாமோ டயலா டயலா டயலாமோ டயலாமோ. இப்போ வரைக்கும் அவ்வளோ பிடிச்சி எல்லாரோட பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு சாங் தான் காதலிக்க நேரமில்லை சாங். படத்தோட டைட்டில்ஸ்ல வந்து என்னோட பேர் வரல. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் somehow people came to know that இந்த பாட்டு நான் பாடியிருக்கேன் அப்படின்னு. ஸோ எங்கேயாவது அதுக்கப்புறம் நான் கெஸ்டாக கூப்பிடும்போது ஸ்டேஜ் மேலே போய் ஏதாவது பாடுங்களேன் அப்படின்னு ஆப்வியஸ்லி டயலாமோ எல்லாருமே கேட்பாங்க. அந்த பாடி முடிச்சோன்னா ஆடியன்ஸ்லேருந்து வந்து கண்டிப்பாக they will shout out, இல்லை எங்களுக்கு we want என்னை தேடி அப்படிம்பாங்க. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை உன்னை தேடி வாழ்வின் மொத்த அர்த்தம் தருவேன். அந்த படத்துல எல்லாருமே பேசின பாட்டு வந்து உசும்ல ரிசை தான். எல்லா படமும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா திடீர்னு இந்த பாட்டு வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. அப்படி அந்த பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போச்சு. ஈடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனம். ஒரு டிஃப்ரெண்ட் சாங் ஆக்சுவலி. அந்த பாட்டு ஹிட் ஆன டைம்ல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால வந்து ஷோ கூப்பிட்டாங்க. லைக் திஸ் இஸ் அபவுட் 2007 அந்த டைம்ல 2000. அப்போ வந்து அந்த பாட்டு டயலாமோ அண்ட் ஏன் எனக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு, ஸோ நீங்க வந்து ஷோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்பர்ன் சிட்னி ஷோ போயிட்டு வந்தேன். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா த சிங்கர் பிஹைண்ட் ஆர் த வாய்ஸ் பிஹைண்ட் நம்ம எல்லாருமே வைப் பண்ணிட்டு இருக்கிற சாங்ஸ், விஜய் ஆண்டனி சாங்ஸ். டயலாமோ டயலாமோ, இச்சு 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 கூட, எவ்வளவோ பாட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். சிங்கர் சங்கீதா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சுபர்ணிகா. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு என்னோட வணக்கம். ஸோ எங்க மேம் இருந்தீங்க இவ்வளோ நாளா? இங்கே தான் இருக்கேன். நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிருக்கேன். லாஸ்ட் ஒரு 2.5 years அங்கே தான் இருக்கேன். நான் காணாம போயிட்டீங்க கம்ப்ளீட்டா. நிறைய பேர் அது கேட்கறது உண்டு. பட் இல்லாட்டாலுமே ஐ கீப் அ வெரி லோ ப்ரொஃபைல். அதனால கோவிட் அதுக்கப்புறமா நான் அங்கே போயிட்டேன். நீங்கள் லோ ப்ரொஃபைலாக இருந்தாலும் உங்கள் சாங்ஸ் என்றைக்குமே இப்போ வரைக்கும் டில் டேட் எல்லாருமே வைப் பண்ணுற சாங்ஸில் இப்போ நான் ஒவ்வொரு சாங்கும் எடுத்து பார்த்தா உங்கள் சாங் இருக்குது மேம். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். ஸோ டு ஸ்டார்ட் வித் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எந்த பாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம் மேம்? என்ன பாட்டிலேருந்து ஆரம்பிக்கலான்னா டயலாமோ தான் ஆப்வியஸ்லி சாங்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி சன் டிவியோட சப்தஸ்வரங்கள் ரியாலிட்டி ஷோவில் வந்து ஐ வாஸ் அ டைட்டில் வின்னர். அண்ட் அப்போது அதோட ஃபைனலுக்கு வந்து ஜட்ஜாக வித்யாசாகர் சார் வந்திருந்தார். ஸோ என்னோட ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் பிரேக் பாட்டு தமிழ் படத்தில் கொடுத்தது வந்து அவருக்கு தான் முதல்ல போய் பாடினேன். இப்போ எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லை இந்த பிளேபேக் சிங்கிங் எப்படி அப்படின்னு. I'm a trained classical music singer. ஃபிலிம் சாங் எப்படி அப்ரோச் பண்ணோங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அவர் அந்த டைமில் நிறையா எனக்கு இன்புட்ஸ் கொடுத்தாரு. இப்படி பாடு அப்படி பாடுன்னு ஹார்மோனியத்தில் அவர் வாசிச்சு அப்படி தான் சொல்லி கொடுப்பார் பாட்டு எல்லாமே. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுக்கப்புறம் அகெயின் கொஞ்ச நாள் வந்து சொல்கிற மாதிரி இதை எப்படி பர்சியூ பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் போய் படத்தில் பாடணும்னா எதுவுமே ஐடியா எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இருக்கிற ஒரு அவேர்னஸ்லாம் வந்து இப்போது நிறைய ஷோஸ் இருக்குது, சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு காலம் இல்லை அது. ஸோ அதுக்கப்புறமா விஜய் ஆண்டனி சார் அவரோட படத்துக்காக ஃபர்ஸ்ட் படத்துக்காக புது சிங்கர்ஸ் தேடிட்டு இருக்கும்போது தென் ஐ மெட் ஹிம். அண்ட் த ஃபர்ஸ்ட் சாங் நாங்கள் பாடினது வந்து ரெக்கார்ட் பண்ணது வந்து இஸ் டயலாமோ. பட் ஆனால் ரிலீஸ் ஆனது வந்து சுக்ரன் படம் தான். சத்திக்கடி. ஆமாம், சத்திக்கடி பொத்திக்கடி பத்திரமா படுத்துக்கடி வீட்டுக்குள்ள ஊசி வெடி போறேன். அந்த பாட்டு தான் வந்து முதல் பாடினேன் அவருக்கு. அதில் அதே படத்தில் இன்னொரு பாட்டும் ஒன்று இருக்குது. உன் பார்வையோ தீயாகுது, என் தேகமோ சூடாகுது, நான் தூங்கியே நாளாகுதடா. எஸ் மேம், சாத்திக்கடியை பற்றி பேசணும். ஃபர்ஸ்ட் விஜய் ஆண்டனி சாரும் அப்போ இனிஷியலி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்தார். யூ ஆர் ஆல்சோ இன் த பிகினிங் ஆஃப் யுவர் கரியர். அவர் இப்போ எப்படி வைபாக இருக்கிறது நமக்கு தெரியும். பட் அப்போ எப்படி ரிஹர்சல் செக்ஷன்ஸ், ரெக்கார்டிங் செஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ரிஹர்சல்லாம் ஒன்றுமே இல்லை, போவோம், இதான் டியூன் சொல்லுவார், லிரிக்ஸ் இருக்கும்,
சம்டைம்ஸ் வந்து இந்த லிரிக்ஸ் ரொம்ப ராவாக இருக்கும், அதுதான் ஆக்சுவல் லிரிக்ஸாக கூட இருக்காது, கொஞ்சம் டம்மி லிரிக்ஸ் வச்சு வி வில் ஜஸ்ட் டியூனை பாடுவோம், அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வந்தாலும் வி வில் ஷூட் வி வில் ரெக்கார்ட் சாரி. ஆனால் வந்து என்ன ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னா லைக் விஜய் ஆண்டனி சார் வந்து வெரி வெரி ஓப்பன் டு நம்மளோட இன்புட்ஸ். நம்ம பாடும்போது அவர் வந்து சரி உங்களுக்கு என்ன தோன்றதோ பாடுங்க, இதான் டியூன் சொல்லிடுவார், ஹீ வில் கிவ் ஹிஸ் இன்புட்ஸ். அதை தாண்டி வந்து நீங்கள் இந்த பாட்டில் என்னெல்லாம் பாடணும், வாட் எவர் யூ வாண்ட் இம்ப்ரவைஸ் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. ஸோ நம்ம பாடினதுக்கு அப்புறமா எந்த வெர்ஷன் ஃபைனல் வெர்ஷனாக வரப்போகுதுங்கிறது நம்மளுக்கே வந்து அப்போ தான் தெரிய வரும். ஸோ ரொம்ப ஒரு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் உங்களோட ஒரு கிரியேட்டிவ் ஒரு சைடு ஒன்று இருக்கும் இல்லையா, அது கொண்டு வரத்துக்கும் வந்து அது அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. சாத்திக்கடி ஃபார் அஸ் ஒரு 2 lines. சாத்திக்கடி பொத்திக்கடி பத்திரமா படுத்துக்கடி வீட்டுக்குள்ள ஊசி வெடி போட போற, மேல நல்லா மூடிக்கிட்டு காலை கொஞ்சம் காட்டிக்கிட்டு காதுக்குள்ள கட்டெரும்பா ஏற போற, லேது லக்குன லேது லக்குன லேது லக்குன லேது லக்குன லதனே லதனா லேதனே லதனா லேது லக்குன லேது லக்குன லேது லக்குன லேது லக்குன லதனே லதனா லதனே லதனா. இவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன் தெரியாம இந்த பாட்டுக்கெல்லாம். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பிரேக் கிடைச்சது டயலாமோ தான். எஸ் எஸ் டயலாக். ஓகே, அப்போ அந்த டைம்ல சாத்திக்கடி வாஸ் நாட் தட். இல்ல சாத்திக்கடி ஆல்சோ வாஸ் எ ஹிட். ஏன்னா அந்த படத்துல அந்த பாட்டுல தான் விஜய் சார் வந்து டான்ஸ் ஆடுவாரு அண்ட் ரம்பா மேம்ல தான் வந்து இட் வாஸ் ஷார்ட், ஸோ ஷீல் டான்ஸ் ஃபார் தட் சாங். ஸோ தட் சாங் வாஸ் அ குட் ஹிட் தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். பட் டைலாமோ வாஸ் வேற லெவல். அந்த பாட்டே ரொம்ப யூனிக்கான ஒரு பாட்டு. ஸோ ஐ திங்க் தட் கைண்ட் ஆஃப் brought me into the limelight. இந்த மெலடி சாங்ஸ் அது இல்ல, அதே இல்ல ஐடியா இல்லையா, டயலாக் ஒரு வேற ஜானர்ல இருக்கிற ஒரு பாட்டு இல்லையா. ஸோ அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸ் அந்த ஒரு லைம் லைட் கிடைக்கும் போது ரெக்கக்னைஸ் பண்ணும்போது ஹவு டிட், பிகாஸ் யூ ஹேட் தட் பேஷன் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணுங்கிற ஒரு இது இருந்துச்சு? எதுவுமே இல்லை, எனக்கு ஆக்சுவலி என்னோட லைஃப் ஐ பீன் வெரி ஓப்பன் டு எனி எக்ஸ்பீரியன்ஸ் தட் கம்ஸ் மை வே. எனக்கு வந்து இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் எப்போவுமே எனக்கு இருந்தது கிடையாது. ஓகே இந்த டைமில் இது வருதா ஐ வில் டேக் தட், ஓகே வேறு ஏதாவது ஒன்று வேறு டைமில் வந்ததுன்னா ஐ வில் டேக் தட் ஆல்சோ. ஸோ டைலாமோ பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி டைலாமோ தான் நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ண சாங் விஜய் ஆண்டனி சாருக்கு. அண்ட் அந்த பாட்டு தான் ஆக்சுவலி நான் இது வரைக்கும் பாடின எல்லா பாட்டுலையுமே நான் லாங்கஸ்ட்டாக எடுத்தது ரெக்கார்டிங் டைம் அதுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் அதோட அந்த மாடுலேஷன் வந்து வெரி கிளியராக அவங்களுக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஆகட்டும், the way the words were pronounced. ஸோ நான் வந்து ஒரு கிளாசிக்கல் மியூசிக் பாடிட்டு ஃபர்ஸ்ட்டு போய் டைலாமோ ரெக்கார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி அதுக்கப்புறமா சுக்ரன் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஓகே திஸ் இஸ் how it's going to go அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஸோ டைலாமோ பாடுங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். டைலாமோ டைலாமோ டைலா டைலா டைலாமோ 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 டைலா டைலா டைலாமோ 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 காலையிலேக்கு ராத்திரி மேல் காதலே காலையிலேக்கு ராத்திரி மேல் காதலே தீக்கு சிக்கி தண்ணி மேலே காதலே. ஸோ ஏய் பாஸ்கர் என்னோட லவ் காப்பார், ஏய் பாஸ்கர் என்னோட லவ் காப்பார். எனக்கு ஆடணும் போல இருக்கு, ஒரு வழி இல்லை. அப்புறம் இப்போ இந்த சாங் முடிச்சு இப்போ இந்த லைம் லைட்னு ஒரு இது இருக்குல்ல மேம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா இருந்தது இப்போ பிளேபேக் எப்படி என்னங்கிற ஒரு ஐடியாவே இல்லை, அதுக்கப்புறம் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சு? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு பொதுவாக எப்படி ஆயிடும்னா அவங்களுக்கு ஒரு ஹிட் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் பீப்புள் வில் நோ இந்த பாட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, இது யார் பாடியிருக்காங்க இந்த சிங்கர், ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்க வாய்ஸ் ஆர் ஸோ தே வில் ஸ்டார்ட் காலிங். அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறமா நான் போய் பாடியிருக்கேன், ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு பாடியிருக்கேன், தென் சாங் ஃபார் கார்த்திக் ராஜா சார், ஜோஷ்வா ஸ்ரீதருக்கு பாடியிருக்கேன், லைக் நிறைய பேருக்கு பாடியிருக்கேன் நான். எப்படி இருந்துச்சு மேம் அந்த சமயத்தில் இந்த பிளேபேக் சிங்கர் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சொன்ன மாதிரி அந்த டைம் வாஸ் நாட் அ சோஷியல் மீடியா காலம். ஸோ அதுக்கப்புறமா நிறையா இன்டர்வியூஸ் குமுதம்ல வந்திருக்கு, ஒரு டிவி சேனல்ஸில் வந்து இன்டர்வியூஸ் வந்திருக்கு. இதே மாதிரி தான் எப்படி இருந்தது அண்ட் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. பட் எனக்கு பர்சனலாக வந்து நான் இது ஒரு வேலையாக பார்க்குறேன். உங்களுக்கு ஆங்கரிங் வேலை, எனக்கு இது என்னோட வேலை. அந்த பாயிண்ட்ல இது பயங்கர ஃபேம் ஒரு செலிப்ரிட்டி அதால் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு எப்போவுமே இருந்தது கிடையாது. இப்போது ஆப்வியஸ்லி பிளேபேக் சிங்கர்ஸ் அப்படிங்கும்போது
இப்போ எல்லாருக்கும் தெரியுது. அந்த டைம்ல வந்து இவங்க தான் இந்த பாட்டு பாடியிருக்காங்களாங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹலோ, எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பார்க்கும்போது யாராவது புதுசாக மீட் பண்ணும்போது பேசுவோம். அப்புறம் அவங்களா வந்து ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் தான் நான் வந்து சொல்லுவேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு ஏர்லாம் இருந்தது கிடையாது. உங்களோட பாட்டுன்னு எடுத்தாலே விஜய் ஆண்டனி சார் சங்கீதா மேம் காம்பினேஷன் தானே. அது எப்படி மேம் தொடர்ந்து அவ்வளோ ஹிட்ஸ், எல்லா பாட்டுமே ஹிட்? ஐ திங்க் நாங்கள் அந்த அவரோட ஃபர்ஸ்ட் கரியர் மூவிலேருந்து எனக்கும் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணதுனால ஓரளவுக்கு வி ஹேட் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு. ஸோ அண்ட் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ளோர் த சாங்கும் எனக்கு வந்து அவர் கொடுத்துருக்காரு. அவர் எல்லா சிங்கர்ஸ்க்குமே கொடுப்பாரு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, பட் இன்னும் எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சம்வேர் தட் கிளிக்ட். அது எப்படி அந்த பெஸ்ட்டு, அதுலேருந்து எதை பெஸ்ட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணி எப்படி அந்த பாட்டு அவருக்கு வந்து அது கண்டிப்பாக தெரியும். அண்ட் ஹீ ஹேஸ் அ வெரி குட் ஐடியா அபவுட் ஓகே இதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும், இது கொஞ்சம் ஓவராக இருக்க வேண்டாம், அவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். பட் ஹீ வில் ஜஸ்ட் அலவ் யூ. ஸோ ஒரு லைன் இருந்ததுன்னா அது ஒரு 10 டிஃப்ரெண்ட் மாடுலேஷனில் வந்து நான் பாடி கொடுத்துருவேன் அவருக்கு. அப்படியா? அதுக்கப்புறம் அவர் வந்து ஓகே இது நல்லா இருந்துச்சு, இது மேபி இது ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். இட்ஸ் a very good experience recording for him. ஓகே, சினிமா பாட்டு அது எல்லாமே நம்ம பக்கம் இருந்தாலும் சீரியல்ல ஒரு சாங் எல்லாருமே வைப் பண்றது இப்போ வரைக்கும் அவ்வளோ பிடிச்சி எல்லாரோட பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு சாங் தான் காதலிக்க நேரமில்லை சாங். இப்போ நான் ஒரு ரீல் கூட உங்களுக்கு காட்டுறேன். சினிமா பாட்டை கேட்டு வைப் பண்ணிட்டு இருந்த டைம்ல சீரியல் பாட்டை கேட்டு வைப் பண்ணவங்கடா நாங்க. சினிமா பாட்டால நிரம்பி வழிஞ்ச என்னுடைய பிளேலிஸ்ட்ல முதல் இடம் பிடிச்ச ஒரு சீரியல் பாட்டுன்னு சொல்லலாம். இதை சீரியல் பாட்டுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பாட்டு 2007 வருஷம் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்துச்சு. அதுல வந்த பாட்டு டைட்டில் ட்ராக் கேளுங்க. சொல்லுங்க மேம், நீங்க தான் மேம் இது பாடிருக்கீங்க. ஆக்சுவலி அவர்கிட்ட நான் வி மெசேஜ் டீச் அதர் ஆஃப்டர் திஸ். ஓகே. ஏன்னா அந்த பாட்டோட அந்த சீரியல் டைட்டில் என் பேர் வரல, அது மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை பேசும்போது இட் வாஸ் டூ லேட் டு இன்க்ளூட் மை நேம் இன் த ட்ராக். அண்ட் அது வந்து ரொம்ப பெரிய ஹிட்டாக இருந்தது. அண்ட் அந்த டைமில் ரொம்ப மாடர்னான ஒரு லிவிங் டுகெதர், யூனோ தட் வாஸ் தீம் ஆஃப் த சீரியல் ஆல்சோ. ஸோ சிங்கப்பூரில் இட் வாஸ் ஷார்ட் அண்ட் ரொம்ப புதுசாக எடுத்திருந்தாங்க. ஸோ திஸ் சாங் வாஸ் அ வெரி பிக் ஹிட். அண்ட் பர்சனல் ஃபேவரட் எனக்கு வந்து எப்போவுமே இந்த பாட்டாக தான் இருந்திருக்கு. ரொம்ப அது பாடும்போதும் சரி, அதுக்கப்புறம் அது வெளிவந்த போதும் சரி, எனக்கு ரொம்ப ஒரு திருப்தி கொடுத்த ஒரு பாட்டு அது. ஓகே ஐம் வெரி ஹாப்பி இந்த பாட்டு நான் பாடியிருக்கேன் அப்படின்னு ஒரு பாட்டு. அண்ட் அந்த டைமில் இந்த கான்செப்டே ரொம்ப நியூவாக இருந்தது. சீரியலோட தீம் வந்து வாஸ் அபவுட் லிவிங் டுகெதர், சிங்கப்பூரில் இட் வாஸ் ஷார்ட், அப்போ ட்ரெண்டிங்காக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆனால் அந்த படத்தோட டைட்டில்ஸில் வந்து என்னோட பேர் வரல. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் somehow people came to know that இந்த பாட்டு நான் பாடியிருக்கேன் அப்படின்னு. ஸோ எங்கேயாவது அதுக்கப்புறம் நான் ஒரு கெஸ்ட்டாக கூப்பிடும்போது ஸ்டேஜ் மேலே போய் ஏதாவது பாடுங்களேன் அப்படின்னு ஆப்வியஸ்லி டயலாமோ எல்லாருமே கேட்பாங்க. அந்த பாடி முடிச்சோன்னா ஆடியன்ஸ்லேருந்து வந்து கண்டிப்பாக தே வில் ஷவுட் அவுட், இல்லை எங்களுக்கு வி வாண்ட் என்னை தேடி அப்படிம்பாங்க. அவ்வளோ பெரிய ஹிட். அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி பாப்புலர் காலர் டியூன் ஆல்சோ அந்த டைம்ல. மேம் இப்போவும் மேம் அதாவது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருப்பியும் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஆமா, இப்போ திருப்பியும் ஐ திங்க் இட்ஸ் டூயிங் த ரவுண்ட்ஸ். சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. அதை பத்தின நிறைய டிஸ்கஷன்ஸ் யூடியூப்ல போயிட்டு இருக்கு. இந்த பாட்டை வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ரீல்ஸ்ல போட்டு அதை பத்தி பேசுறாங்க. அண்ட் இட்ஸ் நைஸ். எங்களுக்காக அந்த பாட்டு, இந்த பாட்டு வந்து ஆக்சுவலி வெரி ஹை பிட்ச் சாங். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி எனக்கு தொண்டை ரொம்ப கட்டியிருக்கேன். ஐ திங்க் I want to just tell the viewers also. So I will just try and sing this. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வின் மொத்த அர்த்தம் தருவேன், செல்லரிக்கும் தனிமையில் செத்து விடும் முன் செய்தி அனுப்பு, என்னிடத்தில் தேக்கி வைத்த ஆசை முழுதும் உன்னிடத்தில் கொண்டு வர தெரியவில்லை, காதலரை சொல்லுகின்ற வழி தெரிந்தால் சொல்லி அனுப்பு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மேம். Thank you so much. வாய்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின்டா இருக்கு. I'm just recovering from a throat infection. அதனால கரெக்டா இந்த சமயத்துல அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 20+ இயர்ஸ் ஆயிடுச்சு மேம் நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து. How does it feel? ஏன்னா இப்போ நீங்க கிளாசிக்கல் சிங்கரா தான் வந்தீங்க, பட் ஆஃப்டர் தட் உங்களோட எல்லா சாங்ஸும் அது சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், அந்த வைப் மெட்டீரியல் மாதிரி தானே இருக்கும். ஹவு உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கா, ஆர் யூ வாண்ட் லைக் த
ப்ராப்பர் அந்த மெலடி அந்த மாதிரி ட்ரை பண்ணணுமா? இல்ல ப்ராப்பர் மெலடியும் பண்ணியிருக்கேன். இந்த ஏன் எனக்கு மயக்கம் தெரியும். ஏன் எனக்கு நடுக்கமே எனக்கு என்னாச்சு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மாயம் செய்தாயோ நெஞ்சை காயம் செய்தாயோ இது ரெண்டும் நான் திருப்பி பாட கொல்ல வைப்பேன். வந்தாயோ பதில் சொல்ல வந்தாயோ ஸோ நீங்க எப்படி மேம் அது ரெண்டும் பேலன்ஸ் பண்றீங்க? இந்த ஜானர் இந்த ஜானரும் ட்ரை பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? இல்லையா நம்ம பாட போகும்போது என்ன பாட்டு வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்டு. மெலடினா மெலடி, இல்லை ரொம்ப ஒரு குத்துப்பாட்டு வைபிங்ஸ் அந்த மாதிரி பாட்டுனாலும் பாடணும். இப்போது ஐ வில் சே இப்போ என்னை தேடி வாஸ் அ வெரி பியோர் மெலடி அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் இன்னும் ஒரு வெஸ்டர்ன் மெலடி அப்படின்னு பார்க்கும்போது மாயம் செய்தாயோ வந்து இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலோட இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கும் அந்த பாட்டு ஆக்சுவலி இஸ் அ சர்ப்ரைஸ் ஐ வில் சே. ஏன்னா அந்த படத்தில் அந்த ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தில் தட் வாஸ் நாட் அந்த படத்தில் எல்லாருமே பேசின பாட்டு வந்து உசும்ல ரிசே தான். எல்லா படமும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கப்புறமா திடீர்னு இந்த பாட்டை வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா எந்த கல்யாணம் எடுத்தாலும் அதில் வந்து இந்த சங்கீத் அதுலலாம் வந்து பீப்புள் ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங் ஃபார் திஸ் சாங். ஸோ அப்படி அந்த பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு. ஸோ அதுவும் ரொம்ப அழகான ஒரு பாட்டு. எஸ் மேம். இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கும் அரைச்ச சந்தனமும் மணக்க மதுர மல்லியப்பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்குமப்பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் செந்துருச்சு ஜோடி ஒன்னாயிடுச்சு மேல சத்தம் கேட்டுடுச்சு மேகம் கருத்திருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணல் மனம் ஏறிடுச்சு மஞ்சள் நீரம் கூடிடுச்சு தந்தன தந்தன. தந்தன தந்தன தன் அதில் கோரஸில் வந்துடும். ஆமா. ஸோ இந்த சாங் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் எல்லா சாங்ஸுமே ஒவ்வொரு இடத்துலையும் பாடிக்கிட்டு இருக்காங்கங்கிற ஒரு இது இருக்குல்ல மேம். சில சாங்ஸ் அப்படியே அந்த ஒரு டைம்ல மட்டும் ட்ரெண்டிங்கா இருக்கும். அப்புறம் அது மெதுவா அதோட இது போயிடும். பட் நம்ம இன்னைக்கு வைப் பண்ணலாம் நம்ம போடும்போது ஃபர்ஸ்ட் போடுற பாட்டு இப்போ டைலாமோ இச்சி 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 கூட இந்த சாங்ஸ் தான் நம்ம போடுவோம். ஹவு டஸ் தட் ஃபீல் இப்போவும் ஆஃப்டர் லைக் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் இப்போவும் அந்த சாங்ஸ்ல அவ்வளோ லைவ்லியா இருக்குன்னு? இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு அப்போ ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பீரியட்க்கு அப்புறமா திருப்பியும் அந்த சாங்ஸ்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் எஸ்பெஷலி இப்போ வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து அவரோட அந்த லைவ் கான்சர்ட்ஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்படுற ஒரு விஷயம். அண்ட் எல்லா இடத்துலையும் அதை வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட பாடல்கள் ஆப்வியஸ்லி என்னோட எல்லா ஹிட்டுமே வந்து அவருக்காக அவரோட மியூசிக்கில் தான் இருந்திருக்கு. ஸோ தோஸ் ஆர் ட்ரெண்டிங். என்ன ஒரே ஒரு குறை, பிகாஸ் நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுனால ஐ எம் நாட் ஏபிள் டு பி பார்ட் ஆஃப் தட் ஷோ அப்படிங்கிறது தான். ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்க்கணும். ஒரு ஷோக்கும் வந்து நான் இந்தியா வந்துட்டு இன்னும் போகிறது பாடுறது ஆல் தட் இருக்குல்ல. ஸோ அது மட்டும்தான். இதுக்கு நடுவுல பேசப்படாத பாட்டு இல்லை. ஐயோ இப்ப நம்ம பேசாத பாட்டு கரிகாலன் வந்து அது மாதிரி விஜய் சாரோட ஒரு படம் வரப்போகுது வெயிட்டேக்காரன். ஏன்னா அந்த டைட்டிலில் வந்து எம்ஜிஆர் சாரோட படம் வந்திருந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி டாக் அபவுட் இப்போ இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறதே வந்து பேசும்போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து இந்த படத்தில் வந்து பாடணும் அப்படிங்கிற. ஏன்னா மாயம் செய்தாயோ அப்புறமா நான் வேலாயுதம்ல பாடினேன். பட் மேஜர் விஜய் படம் அப்படிங்கிறது வந்து அது அந்த படத்தில் வந்து பாடினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ எல்லாம் பை காட்ஸ் கிரேஸ் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங் இன் தட் மூவி. அண்ட் ஆக்சுவலி என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க அந்த படம் வரப்போகுது அப்படின்னா. அவங்க ஷீ செட் யூ அந்த படத்தில் உன்னோட பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்லன்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ நான் ரெக்கார்டிங் போயிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவளுக்கு தான் நான் வந்து கால் பண்ணி சொன்னேன், நான் அந்த படத்தில் வந்து பாடியிருக்கேன் அப்படின்னு. ஸோ நல்லா இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு ஃபோக் சாங். எஸ், ரொம்ப க்யூட்டான ஒரு சாங். விஜய் சாருக்காக 2 பாட்டு பாடியிருக்கீங்க. சுக்ரன் இது அதுக்கப்புறம் வேலாயுதம்ல வந்து மாயம் செய்தாயோ. எஸ், 3 பாட்டு. கரிகாலன் கால போல கருத்திருக்குது குழலு குழலில்ல தாஜ்மஹல் நிழலு செவலோட கொண்ட போல செவந்திருக்குது உதடில்ல மந்திரிச்சத்தகிடு பருத்தி பூவ போல பதியுதுவோம் பாதமில்ல பச்சரிசி சாதம் வலம்பொறி சங்க போல வழுக்குதுவோம் கழுத்தில்ல கண்ணதாச எழுத்து
பட் இதுக்கு முன்னாடி கரிகாலனுக்கு முன்னாடி தான் ஏன் எனக்கு வந்துச்சுல மேம். ஆமா, அதுவும் Yes. வந்து நல்ல ஒரு ஹிட்டான பாட்டு, மெலடி பாட்டு. ஒரு டிஃப்ரெண்ட் சாங் ஆக்சுவலி. ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து அவுட் சைட் ஆஃப் இந்தியா நிறையா இடத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆகி அந்த பாட்டு ஹிட் ஆன டைம்ல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து ஷோ கூப்பிட்டாங்க. லைக் திஸ் இஸ் அபவுட் 2007 அந்த டைம்ல. 2000 அப்போ வந்து அந்த பாட்டு டைலாமோ அண்ட் ஏன் எனக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு, ஸோ நீங்கள் வந்து ஷோக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்பர்ன், சிட்னி ஷோ போயிட்டு வந்தேன். அப்போ எனக்கு நோ ஐடியா நான் வந்து திருப்பியும் அங்கே போய் செட்டில் டவுன் தேர் ஃபார் அ வைல்ங்கிறது அந்த ஒரு ஐடியா அப்போ இருக்கவே இல்லை. இல்ல ஏன் எனக்கு ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு நடுக்கம், ஏன் எனக்கு என்னாச்சு, ஏன் எனக்கு வியர்வை, ஏன் எனக்கு பதட்டம், ஏன் இந்த மேல் மூச்சு. ஸோ அதுவும் அந்த பாட்டும் அதே மாதிரி தான். ஏன்னா அந்த ஏன் எனக்கு அப்படின்னு வந்து தனியா வந்து இருக்காது அது. ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு நடுக்கம், ஏன் எனக்கு என்னாச்சு. ஸோ தோஸ் லிட்டில் திங்ஸ் தான் ஐ திங்க் ஒரு பாட்டை வந்து ஹிட் ஆக்குதுன்னு என்னோட ஃபீலிங். ஜஸ்ட் அதை வந்து விஷாங்கி சார் நல்லாவே சூப்பராக அதை வந்து பண்ணுவார். அது ஆக்சுவலாக விட்டா நான் ஃபுல் பாட்டு பாடுவேன், ஆனால் என்னோட அப்பாலஜிஸை வந்து தெரிவிச்சுக்கணும். எனக்கு ரொம்பவே தொண்டை வலி. பட் நான் இப்போ ஆஸ்திரேலியாலேருந்து வந்து இந்த ஒரு ஷார்ட் டைமில் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ திஸ். சரி ஓகே பரவாயில்ல. இப்போ விஜய் ஆண்டனி சார் கூட நம்ம வைப் ட்ரை பண்றதும் மெலடி ட்ரை பண்ணதும் எப்படி ரெக்கார்டிங் செஷன்ஸ் இருக்கும், அந்த டிஃபரன்ஸ் இப்போ வைபுங்கும் போது அந்த மூட் எப்படி செட் பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, செட் பண்றதுலாம் எதுவுமே இல்லை. இதான் பாட்டு, இதான் டியூன்னு ஸ்ட்ரெயிட்டா போய் பாட வேண்டியதுதான். அதுக்காக ஒன்றும் ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ஆர்டர்ல உங்க பாட்டு வந்தா டைலமோ சுக்ரன், அதுக்கப்புறம் நம்ம காதலிக்க நேரமில்லை சாங், ஏன் எனக்கு மயக்கம், கரிகாலன், மாயம் செய்தாயோ. எஸ், ஸோ மாயம் செய்தாயோக்கு வரலாம். மாயம் செய்தாயோ, நெஞ்சை காயம் செய்தாயோ, கொல்ல வந்தாயோ, பதில் சொல்ல வந்தாயோ, வாரி சென்றாய் பெண்ணை, பார்த்து நின்றேன் கண்ணை, ஏது செய்தாய் என்னை, கேட்டு நின்றேன் உன்னை, மாயம் செய்தாயோ, நெஞ்சை காயம் செய்தாயோ, கொல்ல வந்தாயோ, பதில் சொல்ல வந்தாயோ.